அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு வந்து தமிழ் புக்கு பற்றி தான். இது வந்து ஈழநாடு தெரியுதுங்களா? அதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. தமிழர்கள் பல்லாண்டுகளாக வாழும் நாடுகளில் இன்னொன்று இலங்கை. ஈழநாடு என்றும் அதை சொல்வது வழக்கம். சுருக்கமாக ஈழம் என்று சொல்வது உண்டு. இதை பற்றி வரலாற்று நூல்களில் வந்து அதை செரண்டிப்புன்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்குது? இது வந்து வாசிக்க வேணாம், சீக்கிரம் சொல்லிடுறேன். 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு ஈழத்தின் தமிழ் பிரதேசமாக, அதாவது தமிழ்நாடு தாய்நாடு என்றும் ஈழம் சேய்நாடு என்றும் குறிப்பிடப்பட்டன. ஏன்னா 2 பேருடைய கலாச்சாரம் ஒரே மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து இதை பற்றி சொல்லிட்டு இதில் இந்த கோயில்களை பாருங்க. இசைக்கலை, நடனக்கலை போன்றவற்றை ஈழத்தமிழர் பலர் தமிழ்நாட்டுக்கு சென்றும் பயில்கிறார்கள். இதுல பாருங்க, கோயில்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை போல ஈழத்திலும் சைவ ஆலயங்கள் பல உள்ளன. அவை பழம்பெருமை வாய்ந்தவை. ஈழத்தின் வடக்கே யாழ்ப்பாணம் உள்ளது. அங்கு நல்லூர், மாவிட்டபுரம் ஆகிய இடங்களில் 2 பழம்பெரும் ஆலயங்கள் உள்ளன. அவை முருகன் ஆலயங்கள். இவ்வாலயங்கள் வரலாற்று முக்கியத்துவம் உடையவை. இங்கு பல்லாயிரம் மக்கள் சென்று வழிபடுவர். அப்புறம் அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கிழக்கில் திரிகோணமலை, அங்கு வந்து திருக்கோணேசர் ஆலயம் உள்ளது. அதுக்கப்புறம் மேற்கில் மன்னார் திருக்கேத்தீச்சுரம் என்னும் ஒரு ஆலயம் உள்ளது. சிலாபத்தில் முனீஸ்வர ஆலயம் உள்ளது. இங்கே பாருங்க, இந்த மேப் இருக்கு இல்லையா? இந்த மேப்பை பார்த்தோன்னா, இந்த புக்கை திறந்து இப்படி வச்சுக்கிட்டோன்னா எந்தெந்த கோயில் எங்கே இருக்குன்னு இப்படி பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற 10 இங்கே எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒன்று இருக்குது, திரிகோணமலை, அப்புறம் சிலாபம், அடுத்து வேறு என்ன, இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்லாம் சிவன் கோயில் எல்லாமே. அடுத்து வந்து ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது. இந்த மட்டக்களப்பு, அம்பாறை, அதில் பற்றி வவுனியா, அந்த மன்னாரில் ஒரு கோயில் இருக்குது. மன்னாரில் என்ன கோயில் இருக்குது? மன்னாரில் மேற்கில் மன்னாரில் தான் அந்த திருக்கேச்சுவரங்கிற கோயில் இருக்குது. இங்கே பாருங்க, தமிழரின் கலாச்சாரம் பிற மதங்களையும் மதித்தல் அல்லவா? இதற்கான சான்றுகளை ஈழத்திலே காணலாம். அதாவது கிறிஸ்துவ கோயில்கள் இருக்குது, பள்ளிவாசல்கள் இருக்குது. இந்த 2வது பக்கம், அடுத்த பக்கம் பாருங்கள். சரியா? இது வந்து மடுமாதா தேவாலயம். இது எங்கே இருக்குது? மன்னார் அருகே உள்ளது. அடுத்து வந்து தென் இலங்கையிலே கதிர்காமத்திலும் பிரபலமான முருகன் ஆலயம் ஒன்று உண்டு. இந்த வரி இங்கே வந்து சேர்த்துருக்காங்க. சரி. இலங்கையில் தமிழ்நாட்டு தமிழரும் உள்ளனர். பிரித்தானியர் இலங்கையை ஆட்சி செய்த போது அவர்களை கொண்டு வந்தனர். இலங்கையின் மலையக பகுதியில் அவர்களை குடியேற்றினர். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடந்தது. அவர்கள் மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மொழியாலும் பண்பாட்டாலும் ஈழத்தமிழரோடு நெருங்கியவர்கள். இன்று இலங்கை குடியுரிமை பெற்று அந்நாட்டவராகிவிட்டனர். அதாவது போன வருஷம் இங்கே கோயில்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கா. அடுத்து வந்து இதை இப்போ முடிச்சிடுவோம். அதாவது கோயில்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. இதை வந்து இதை வந்து படிக்கிறப்போ நமக்கு ஒன்றுமே புரியல. நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு சுத்தமாக இது தெரியாது. இது புது பாடமாக இருக்கிறப்போ இதை வந்து பார்த்து தான் சொல்லணும். இப்போ திருச்செந்தூரில் முருகன் கோயில் இருக்குது, இல்லை பழனியில் முருகன் கோயில் இருக்குது அப்படின்னு நம்ம இப்படியெல்லாம் பார்த்து சொல்லிட முடியாது. ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஒவ்வொருடையும் பார்த்து சொல்லணும். ஏன்னா நமக்கு தெரியாது, இந்த ஊரை பற்றி தெரியாது. இது இருக்கா அப்படி. லாஸ்ட் இயர் என்ன நடந்ததுன்னா, 2ஆம் கிளாஸ் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தப்போ இந்த கடைசி நாள், இந்த ஸ்கூல் முடிகிற கடைசி நாளில் நான் ஒரு பாட்டு பற்றி சொன்னேன். ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல். உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு என்னென்னா, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அதை சொல்லிட்டு அந்த ஸ்கூலை அந்த வருஷத்தை முடித்தோம். அதாவது நெக்ஸ்ட் இயர் நம்ம அவங்க கிளாஸுக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி நான் என்ன சொன்னேன், இந்த லீவில் அதை படிச்சுட்டு வாங்க, அடுத்த வருஷம் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னேன். இந்த லீவு இந்த பிப்ரவரி மாதம் ஸ்கூல் தொடங்கும்ல அப்போது ஒரு தடவை டீச்சர்ஸ் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, மதத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க. சரி, அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு மதத்தை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதுன்னு. பாட்டு அந்த விநாயகர் அகவல் சொல்லக்கூடாது. ஓகே. ஆனால் இங்கே பாருங்கள், எல்லாமே கோயிலாக தான் இருக்குது. இது கோயில்,
அப்போ மதம் இல்லாமல் ஒரு புத்தகத்தை வடிவமைக்க முடியுமா? இங்கே பாருங்க, தமிழ்நாடுன்னு ஒரு பாடம் இருக்கு. தமிழ்நாடு தமிழரின் பரம்பரை பிரதேசம். இங்கு தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு, தமிழர் கலைகள் எல்லாம் அன்று மட்டுமல்ல இன்றும் வளர்கின்றன. இப்படியே வருது. இது என்ன படம் போட்டிருக்காங்க? வள்ளுவர் கோட்டம், கன்னியாகுமரி, திருவள்ளுவர் சிலை, அடுத்து திருவள்ளுவர் சிலை பார்த்தீங்களா? அடுத்து வேளாங்கண்ணி மாதா கோயில் எல்லாமே இருக்குது. ஆனால் பாலும் தெளி தேனும்ன்ற பாட்டு சொன்னால் மட்டும் தப்பாயிடுது. இங்கே பாருங்க, தமிழரின் சிற்பக்கலையில் பார்த்தீங்கன்னா மதுரை இருக்குது, மதுரை இருக்குது. அடுத்து மாமல்லபுரம் இருக்குது. என்னென்ன பாடங்கள் இதில் மொத்தமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. பாடம் 1 தமிழரின் சிற்பக்கலை, தமிழ்நாடு, ஈழநாடு. அடுத்து ராமகதை 1, ராமகதை 2, காட்டுத்தீ, ஆஸ்திரேலியாவோட காட்டுத்தீ. அடுத்து உலகத்தமிழர். அடுத்து பல்லின கலாச்சாரம், மல்டி கல்ச்சுரலிசம். அடுத்து இது என்ன, அதுதான் தமிழ் குடும்பம் பார்த்தீங்களா? அந்த ராணியின் குடும்பத்துக்கு முந்தின தலைப்பில் இருக்குது. அடுத்து பாப்பா பாட்டு என்னது? பாப்பா பாட்டு பாரதியார் பாட்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் காமிச்சிரு. பாப்பா பாட்டு சில. இது பாரதியார் பாட்டு. இந்த பாட்டு வண்ண வண்ண பூக்கள் நாங்கள், வடிவு கொண்ட மலர்கள் நாங்கள், கண்ணிக்க வரும் இன்பம் நாங்கள், கடவுளுக்கு ஏற்ற நாங்கள். எழுதியவர் யார்? கவிஞர் நா. மகேசன். தெரியுதா? ஏன்னா நான் அப்புறம் மாற்றி சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது இல்லை. கவிஞர் நா. மகேசன். அடுத்து இந்த 2 பேஜை பாருங்க. கவிஞர் மகாகவி. அடுத்து கவிஞர் நா. மகேசன். தெரியுதா? கவிஞர் நா. மகேசன் பேரை மட்டும் காமிக்கிறேன். அடுத்து கவிஞர் அம்பி.